என்னன்னா நல்லா தெளிவாக இருக்குது எல்லாமே. யூடியூப்பில் தெளிவாக தெளிவாக இருக்குது. இதுக்கு வேறு இன்னைக்கு பார்த்துக்கலாம். லைவ் மாண்டேஜ் இருக்குது. இதுக்கெல்லாம் மாண்டேஜ் ஆயிடுச்சா இல்லையா? இதாகிடுச்சு. ஆன சேனல் தானே இதுக்கெல்லாம். இதுக்கு வந்து இது தனியாலாம் கிடையாது. ஒரு மொத்தம் எல்லாம் மொத்தமாக ஒரே மாதிரி இதில் போட்டு உட்காந்துருக்கேன். இதில் போட்டுக்கிட்டோமாப்ல லைவ் மட்டுமா? மலாய்க்காரங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருப்போம். எல்லார்ட்டையும் பேச வைக்கிறேன். அவ்வளோ உட்காந்து பேசுவாங்க. டிக்டாக்ல போட்டால் எல்லாம் வர வச்சுவாங்க. டிக்டாக்ல போட முடியாது. அதுக்கப்புறம் கமாண்டே வரலையே. அதாவது அண்ணன் அன்பரசன் மட்டும் தான். மற்றபடி யாரும் பார்க்கல போல. பார்க்குறாங்க. அவங்க ஷேர் பண்ணி கரெக்டாக வந்துட்டாங்க. ஷேர் பண்ண பார்த்துட்டு மற்றவங்க வரல யாரும். நேரம் இங்கே உட்காந்துருந்தோம் வரிசையாக மெசேஜாக இருக்குது பார்க்குறதுக்கு, படிக்கிறதுக்கு, பேசுகிறதுக்கு. இங்கே கொஞ்சம் கஷ்டம் தான். இங்கே நம்ம சேனல் நல்லா இருந்த சேனல் என்னன்னா கொஞ்சம் அமைதியாக்கி விட்டோம். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அவ்வளோ வீடியோ போடுறதில்ல. அதனால் அமைதியாக போச்சு எல்லாமே. அது ஒரு காரணம். இல்லைன்னா நிறைய 5 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 5 பேர் பார்க்குறேன். யாராவது தெரியலையே. நம்ம மக்கள் பார்த்தா ரிப்ளை பண்ணி பார்க்குற நேரம் இந்நேரம் கமெண்ட் மாதிரி பண்ணிப்பாங்க நம்மகிட்ட. கண்டிப்பாக இப்போ நம்ம ஆளுங்க யாரும் பார்க்கலாம். நம்ம ஆளுங்க மாதிரி தெரில. நம்ம மக்கள் யாரும் தமிழ் மக்களான்னு தெரியல. ஹாய் ஹாய் பிரதர்ஸ். என்ன யாருமே சத்தமே இல்லாமல் இருக்கீங்க? நடுங்காகா லிங்க் ஓப்பன் ஆகலையோ என்னன்னு தெரியல. ஆமாம், லிங்க் என்ன ஓப்பன் ஆகலையா ஒன்றும் புரியலையே. ஆனால் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் யார் பார்க்குறா ஒன்றும் புரியல நமக்கு. அது வேறு இருக்குது. ஏதாவது சொன்னால் தான் தெரியும் நமக்கு. அதுவும் தெரிய மாட்டேங்குது. லைவ் மெயினாக வந்து இப்போ நம்ம யூடியூப் லைவ் போட மாட்டோம். நம்ம வழியே இல்லாமல் உட்காந்துருக்கோம். இப்போ பேஜில் போட்டிருப்போம் லைவை. 13 பேர் பார்க்குறாங்க. இப்போ நிறைய பேர் லைவ் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் யார் என்ன கமெண்ட்ஸ் ஒன்றும் வரலையே. நேரடியாக லிங்க்கு மேலே இருக்கு. ஆமாம், லிங்க் இருக்குது. அது அந்த லைவ் அழிச்சிட்டியோ? ஃபஸ்ட்டு லைவ் ஒன்று அதில் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க எல்லாம் வந்துட்டு. யார் எங்கேருந்து பார்க்குறீங்கலாம் ஒன்றும் தெரியல. யாராவது சொன்னால் தெரியும். தினேஷ் அன்பரசனை வந்துட்டு அவங்க பிஸியாக இருக்காங்க. அவங்க அதனால் அதான் டயர்டான வேலை போல அவங்களுக்கு. மென்டல் அந்த ஆஃபீஸ் ஒர்க்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கவங்க அந்த வேலை பார்ப்பாங்க. டேஸில் யூடியூப்பில் உட்காந்து நம்ம லைவ் பண்ண போச்சே. இன்னும் ஃபேஸ்புக் பேஜெலாம் நம்மளால் ரிப்ளை பண்ண அளவுக்கு மெசேஜ் வந்துருக்கு. சரச்சரன்னு இல்லை. இன்னும் இப்போ அந்த லிங்க்கை அழிச்சிடலாம் நீ அப்புறமேட்டுக்கு. அப்புறம் அதில் போய் பார்ப்பாங்க எல்லாரும். ஆமாம், அது வேறு லிங்க் அழிச்சிடலாம். லிங்க் போட்டுக்கலாம். அது லிங்க் என்னன்னு அழிச்சா தான் நமக்கு சேஃப். சாப்பிட்டு 9 பேர் பார்க்குறாங்க. யாருமே கமெண்ட் பண்ணலை. 13 இருந்துச்சு, 11 9 ஆச்சு. இப்போ பார்க்கலாம். நிறைய பேர் போதும் சீக்கிரம் வந்து. ஆனால் இதில் என்னென்னா யூடியூப்பில் சீக்கிரமாக போய் சேர்ந்துருக்கு. நோட்டிஃபிகேஷன் சரட்டுன்னு போய் யூடியூப்பில் அது ஒன்று காட்டு வேகமாக காட்டு. ஆனால் பீக்கில் உள்ள சேனலுக்கு ரொம்ப ஈஸி. யூடியூப் ரொம்ப வேகமாக போகும். அடுத்த கமெண்ட்ஸே வரல. ஒன்றுமே தெரியலையே இன்னும் கமெண்ட்ஸை. நம்ம மக்கள் தான் பார்க்குறாங்களா என்ன? உள்ள கமெண்ட் லாக் பண்ணி வச்சிட்டோமோ இல்லையே. சரியாக தானே இருக்குது. யூடியூப்பில் ரொம்ப கிளியராக இருக்குது பாரு. நான் அந்த இதுக்கு குவாலிட்டி சம்பவம் இருக்குது. 8 பேர் லைனில் இருக்காங்க. ஆனால் யாருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனால் அப்போதையும் மலாய்க்காரங்க தான் பேசினாங்க. இப்போ நம்மளால் பார்க்குறாங்க யாரும் தெரியல. முதல்ல அதுவும் பார்க்கணும். 2 பேர் அது சரி. கொஞ்ச நேரம் லைவ் போட்டு கிளம்ப வேண்டியது இருந்த ஒரு மாதிரி. அதுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. ஒன்றும் புரியல. நான் பெரிய வருத்தமாக இருக்கேன். பேஜில் நமக்கு செஞ்சு விட்டாங்களே. வேறு யார் மக்கள்ஸ் நம்ம மக்கள் யாரும் வந்திருக்கீங்களா? யாருமே காணுமே. கமல் அப்படியே நிற்கிது. அவர் பண்ணிட்டு போயிட்டார். அதான் அவர் பண்ணதுக்கப்புறம் நான் யாரும் வரல, யாரும் பண்ணலை.